இந்து அறநிலையத்துறைக்கு கீழே இயங்கி கொண்டிருந்த கோவில்களுக்கு சொந்தமான 3000 கிலோ தங்க நகை காணவில்லை, மாயம். என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்க? நம்மளால கணிக்க முடியும். என்ன சொல்லுவாங்க? லாக்கர்ல வச்ச நகையை எலி சாப்பிட்டுருச்சு, எலி தூக்கிட்டு போயிருச்சு, எலி என்னமோ பண்ணிருச்சுன்னு சொல்ல போறாங்க. அதை நம்மளும் கேட்க போறோம். இப்போ பதவியேற்றுள்ள ரமேஷ் அவர்கள், இந்த அறநிலையத்துறை அமைச்சர், இதை என்ன அப்படின்றத கண்டிப்பாக ஆடிட்டிங் தணிக்கை பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறைக்கு வந்து ராஜராஜ சோழனையும் தாண்டி பெரிய குடமுழுக்கெல்லாம் பண்ணிட்டாரு. கமலஹாசன் அவருக்கு விழுந்து 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 மார்க்கெட்டிங் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் எலெக்ஷன் கேம்பெயினிங்ல. அநியாயம் ஒன்னு ரெண்டு இல்லை, எவ்வளவோ எவ்வளவோ சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா இப்ப இந்த 3000 கிலோ தங்கம் எங்க போச்சுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு. கோவில்களுக்கு ஆணையர், இந்த துறைக்கு ஆணையராக செயல்பட்ட அதிகாரிகள் கூட சரி அடுத்தாலையும் திமுக தான் வரப்போகுது, எதுக்கு அவங்க சொல்ற வேலையை நம்ம செஞ்சுட்டு போவோம்னு கண்டுக்காம இருந்திருப்பாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இவங்க எல்லாம் ரொம்ப ஹாயா எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு தான் ஃபேவரா வரப்போகுது, திமுக தான் ஆழப்போகுதுன்னு ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு டூர் வேற போயிருக்காங்களாம். அதுவும் யாரோட காசுல? கோவில் காசு.